ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எம்போஸ்டு ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இதுக்காக நான் ஒரு ஃப்ளவர் இமேஜ் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் ரேண்டமாக ஹேண்டில் ட்ராயிங் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட்ரெஸ்ட் ஆப் மூலமாக ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு அவுட்லைனாக செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டும் இந்த ஃபில்லிங் கொடுக்கலாம். அவுட்லைன் கொடுக்காமலும் தாராளமாக நீங்கள் எம்போஸ்டு ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்க முடியும். ஸோ நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அந்த ஷேப் மாறாமலும் இருக்கும். ஸோ அதனால் நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எம்போஸ்ட் ரோப் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ரவுண்டுக்கும் வெளியே இருக்கிற ரவுண்டுக்கும் சென்டரில், ஓகேங்களா? அதாவது ஒரு பெட்டலோட இன்னொரு பெட்டல் இன்டர்செக்ட் ஆகுது பார்த்திங்களா? அதை சுற்றியும் நான் கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணி காய வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரியும் போடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பெடல்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உள்ளே ஒரு ரவுண்ட் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம செயினை வெளியே எடுத்துகிட்டு வெளியில், சரிங்களா, அவுட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அடுத்து அது நகராமல் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் கொடுக்குறோம். இது அப்படியே திருப்பியும் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு எம்போஸ் ரோப் பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, எம்போஸ் ரோப்புக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சு, இதை திருப்பியும் வெளியே எடுத்துகிட்டு வெளியே இருக்கிற பெடலில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். மோஸ்ட்லி இந்த மாதிரி பெடல்ஸ் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அடுத்த ஸ்டிச் நம்ம திருப்பியும் உள்ளே இருக்கிற ரவுண்டில் தான் கொடுக்கணும், ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவாக இது நான் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே நிறையா அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த டவுட் இந்த ஃப்ளவர் ஃபில்லிங்கில் இந்த டவுட் நிறையா பேர்த்துக்கு இருக்கும். நான் நிறையா பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டிச்சில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஒரு ஸ்டிச்சு அதாவது 2 ரவுண்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும், ஓகேங்களா? உள்ளே ஒரு ப்ளூ கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு ரவுண்டாகவும் எம்போஸ்டு ஒரு ரவுண்டாகவும் நீங்கள் இது பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு எம்போஸ்டு ரோப்புக்கும் வெளியேயும் உள்ளேயும் கொடுக்கணும். அடுத்த ஸ்டிச் கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற ரவுண்டுக்கு உள்ளேயும் வெளியும் கொடுக்கணும், ஓகேங்களா? மற்றபடி வெளியில் இருக்கிற பெடல்ஸ்க்கு கொடுக்கறது ஒரே மாதிரி தான். இன்னொரு தடவை சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. எம்போஸ் ரோப் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த உள்ளே இருக்குது பார்த்திங்களா, இன்னர் ரவுண்டு, அது ஒரு ரவுண்டு, ஓகேங்களா? எம்போஸ்டு ஒரு ரவுண்டாக வச்சுக்கோங்க. நம்ம கீழே பஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த ரவுண்டுக்குள்ள ஒரு ஸ்டிச்சு, வெளியே ஒரு ஸ்டிச், அந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா? ஸோ ஒரு ஸ்டிச்சு எம்போஸ்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் போட்டோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டிச் போடும்போது உள்ளே இருக்கிற இன்னர் ரவுண்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் போடணும், ஓகேங்களா? ஏன்னா கீழே இருக்கிற பார்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பெடல் நம்ம போடுறோம் அப்படின்னா எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணாதீங்க. சேம் அதே த்ரெட்டை கண்டினியூஷனாக எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஸோ எம்போஸ்டு ரோப்புமே பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சின்னதும் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி பெரிய சைஸும் இருக்குது. எம்போஸ்டு ரோப் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சைஸ் இருக்குது. பெருசும் இருக்குது,
சின்னதும் இருக்குது. இது வந்து நான் போட்டிருக்கிறது மீடியம் சைஸ். ஓகேங்களா? இது வந்து எல்லாத்துக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அவுட்லைன் கொடுக்கறதாகட்டும், த்ரெட் லோடிங் பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே வந்து மீடியம் சைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்து அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எம்போஸ்ட் ரோப் கொடுக்கும்போது இதுக்கு பதிலாக ஒரு சில திங்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த எம்போஸ்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக வந்து இருக்கும். ஆனால் வந்து எல்லா நேரத்துலையும் பெரிய ஃப்ளவர்ஸே போடுவோம் அப்படிங்கிறது கிடையாது. இதை விட சின்னதாக போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இதுவே வந்து பத்தாது. அதாவது வந்து எம்போஸ்டில் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்செக்ட் ஆகுது பார்த்திங்களா, ஒரு ரிங் ஒரு ஃப்ளவரில் ஒரு பெட்டல்லேருந்து இன்னொரு பெட்டல் வந்து இன்டர்செக்ட் ஆகுது பார்த்திங்களா, அதை தாண்டி கூட போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டாக நம்மளால் வந்து உள்ளே இருக்கிற ரவுண்டையும் வெளியே இருக்கிற எம்போஸ்ட் ரவுண்டையும் நம்மளால் கன்சிடர் பண்ணி அழகாக கொண்டு வர முடியாது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஜர்தூசி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சுகர் பீட் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பதிலாக இன்னுமே நம்ம வந்து எம்போஸ்டாக காட்டணும், ஒவ்வொரு பெட்டல்லையுமே வந்து எம்போஸ்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா காட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். நார்மலாக வந்து நீங்கள் காட்டன் இப்போ இது ஃபோம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சென்டரில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு காட்டன் ஃபோம் ஓகேங்களா, அதை வந்து சென்டரில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஷூவிங் த்ரெட்டு ஹேண்ட் ஷூவிங் த்ரெட்டில் வந்து நீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து அந்த ஃபோம் எல்லாமே மறையிற மாதிரி இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் வந்து எம்போஸ்ட் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதை விடவே அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொழில் நுணுக்கங்களோட உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் வந்து ஜஸ்ட்டு 799 மட்டுமே சொல்லிக் கொடுக்குறோம். இது கூடவே ப்ளவுஸ் ஒர்க்குமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம போடுறதுனால ஸ்டிச்சஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. ஸோ ஒரு பெட்டல்லேருந்து இன்னொரு பெட்டலுக்கு போகும்போது நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் போடணும். எம்போஸ் ரோப் வந்து எந்த இடத்துலையுமே தெரியக்கூடாது. அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எம்போஸ் ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பெட்டல்லேருந்து இன்னொரு பெட்டல் வந்து இன்செர்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துக்குள்ளவே வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப உள்ளேயும் வரக்கூடாது, ரொம்ப வெளியேயும் வரக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு தப்பும் பண்ணுவீங்க. ஒரு பெட்டல்லேருந்து இன்னொரு பெட்டலுக்கு போகும்போது கிராஸாக த்ரெட்டை கொண்டு வருவீங்க. த்ரெட்டை வந்து சென்டராக பார்த்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஃப்ளவர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்போஸ் ரோப் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் சுகர் பீடோ இல்லை ஜர்தோசி வந்து 2 லைன் வந்து அவுட்லைன் உள்ளே வந்து எம்போஸ்டுக்காக கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி போடலாம். மீடியமான ஒரு எம்போஸ்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ஐடியா தான். நம்ம வந்து எம்போஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியாவாக நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது கூட மேலே வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து ஹோல் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் லோடிங்கில் வந்து நம்ம ஃப்ளவர் ஃபில் பண்ணும்போது
அந்த மாதிரி கேப்ஸோ இல்லை வந்து நம்மளுக்கு வந்து ஹோலோ அதிகமாக தெரியாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை தான் மட்டும் தான் வந்து உள்ளேயும் வெளியும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆமாம். ஒரு தடவை வந்து உள்ளே இருக்கிற ரவுண்டில் வந்து கொடுக்குறீங்கன்னா அடுத்த தடவை வந்து எம்போஸ்டில் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து உள்ள ரிங்குக்கு எடுத்துகிட்டு போயிடணும். நீங்கள் 2 தடவை எம்போஸ்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வந்து அந்த இடத்துல போடுற நாட் வந்து நம்மளுக்கு தெரியும் எம்போஸ்ட் கொடுக்கறதுனால. ஸோ வந்து அதை பார்த்து கரெக்டாக போடுங்க. ஸோ இந்த டவுட் தான் வந்து அதிகமாக கேட்டுட்ருந்தீங்க, எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ இன்றைக்கி வந்து இதில் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக நீடிலாக பர்பெண்டிகுலராக வச்சிங்கன்னா தான் நீட்டாக வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து கிராஸாவோ இல்லை வந்து ரொம்ப வந்து 360 டிகிரியில் சுற்றி சுற்றி ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக வராது. ஆரி நீடில் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 90 டிகிரியில் வந்து நம்ம பர்பெண்டிகுலராக வந்து நீடில் வந்து யூஸ் பண்ணோம்னா தான் வந்து ஸ்டிச் ஆகட்டும் இல்லை வந்து அந்த த்ரெட்டு வந்து நீட்டாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து இனி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோவா கஷ்டமாக இருக்காது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பேசிக் லெவல்லையே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்செல்லாம் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபினிஷிங் வந்து கரெக்டாக அந்த எம்போஸ்டு வந்து முடிகிற மாதிரி கொடுங்க. எம்போஸ்ட் ரோப் வந்து கண்டிப்பாக தெரியக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்து நான் சுகர் பீடே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 3 mm கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து த்ரெட்லேயே கூட கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சுகர் பீடில் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சுகர் பீடில் வந்து கொடுத்துருக்கேன். இல்லை வந்து சரியிலேயே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கொடி டிசைன் இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ளவுஸில் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளவர் இல்லாமல் வந்து டிசைன்ஸ் வராது. ஒரு 4 ஃபுல் ஸ்லீவெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்லீவில் வந்து 4 ஃப்ளவராவது இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எம்போஸ்டாக கொடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சுகர் பீடுமே கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ சென்டரில் வந்து நம்ம வந்து பட்டன் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே சுகர் பீடு கூட கொடுத்துக்கலாம், மிரர் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாகவே சுகர் பீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ரவுண்டாக நான் சுகர் பீடே கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.